உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னை வந்த அமித்ஷாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட போது அவரை நோக்கி பதாகை வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பதாகை வீசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த பதாகை வீச்சு சம்பவம் எப்போது அரங்கேறியது? முழு விவரத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக செல்வராஜ், சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் பல்வேறு அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக தமிழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். இவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்றினார்கள். இதன் பின்பு 6வது எண் நுழைவாயிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியில் வந்து தனியார் தங்கும் விடுதி, அதாவது எம்ஆர்சி நகரில் இருக்கும் தனியார் நட்சத்திர ஓட்டலில் தங்குவதற்காக அவர் வெளியே வருகை தந்திருந்தார். அப்போது திடீரென காரை நிறுத்தி மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா நடந்து சென்று அங்கிருக்கும் பாஜக தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களை வரவேற்பை ஏற்று அவர்களை கை காட்டி வருகையை ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த கூட்டத்தில் இருந்து பதாகையை ஒருவர் வீசி எரிந்திருக்கிறார். இதனால் அந்த பகுதி திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த நபரை போலீசார் பிடித்து கைது செய்து அழைத்து சென்றார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாகனத்தில் ஏறி தனியார் நட்சத்திர ஓட்டலுக்கு பயணப்பட்டார். உடனடியாக பிடிபட்ட அந்த நபரை விசாரித்த போதுதான் நங்கநல்லூரை சேர்ந்த துரைராஜ் என்பது தெரிய வந்தது. இவருக்கு வயது 60. அதே விமான நிலையத்திலேயே எதிராக இருக்கும் ஆவின் பாலகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்ததாகவும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதால் இதுபோன்ற செய்கையை செய்ததாக போலீசார் முதற்கமாக தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் தொடர்ந்து இவர் வீசியதற்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கோ பேக் அமித்ஷா என்ற ஒரு வாசகமானது ட்ரெண்டிங் ஆகி கொண்டு வருகிறது. அமித்ஷா சென்னை வருவது, குறிப்பாக தமிழகம் வருவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் திடீரென இந்த பதாகை வீசப்பட்டதால் அது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த பதாகையை வீசியிருக்கிறாரா, அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த செய்தியை செய்திருக்கிறாரா, என்ன காரணம் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணா, இப்போ வந்து அங்கே பாஜகவினரும் வரவேற்பு கொடுத்தாங்க, அதிமுகவினரும் வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த பதாகை வீச்சு என்பது எந்த சைடில் இருந்து வந்துச்சு? அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3000 போலீஸ் கிட்ட பாதுகாப்பு போட்டிருந்தாங்களே, இந்த சம்பவத்தை எடுத்து பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அமித்ஷாவுக்கு. கண்டிப்பாக இந்த பதாகை என்பது வீசப்பட்டது என்பது பாஜக தொண்டர்கள் இருக்கும் இடத்திலிருந்து இந்த பதாகையானது வீசப்பட்டு இருக்கிறது. அவர் வீசும் போனதே அந்த வீடியோ காட்சியானது பதிவாகி தற்போது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரலாக பரவி வருகிறது. 3000 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்ட பிறகும் இந்த பாஜக தொண்டர்கள் கூட்டத்திலிருந்து இந்த பதாகையானது வீசப்பட்டதால் அவர்களோடு சேர்ந்து இந்த எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாக தற்போது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த துரைராஜ் என்பவர் ஏற்கனவே பாஜக போராட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியவர் என்று போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த பதாகையானது வீசப்பட்டது என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் என்ன காரணத்திற்காக இந்த பதாகையானது வீசப்பட்டது, ஏன் அவர் அமித்ஷா வரும்போது இந்த பதாகையை வீசி எறிந்தார் என்பது குறித்து தொடர்ந்து அவரிடம் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையே கலைவாணர் அரங்கம் மற்றும் அவர் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியில் தற்போது போலீசார் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விமான நிலையத்தில் உள்ளே செல்வதற்கு செய்தியாளர்கள் கூட அனுமதி அளிக்காமல் அவர் வெளியே வரும் வகையில் வீடியோ படம் எடுக்க மட்டும்தான் அனுமதி அளித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது கலைவாணர் அரங்கத்திலும் கொரோனா சோதனை எடுக்கப்பட்ட முக்கியமான நபர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதையும் தாண்டி பல்வேறு பாதுகாப்பையும் தாண்டி தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது இந்த பதாகை வீசப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. உங்கள் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணா. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட போது முதியவர் ஒருவர் அமித்ஷாவை நோக்கி பதாகை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பதாகையை வீசிய நங்கநல்லூர் துரைராஜ் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் எதிர்வழியாக அமித்ஷாவுக்கு பாதுகாப்பு மேலும் கூடுதலாக்கப்பட்டு இருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம்.